தமிழ் மாதம் ஐப்பசி 29, ஆங்கிலம் நவம்பர் 14, சனிக்கிழமை. திதி சதுர்தசி, பிற்பகல் 2:05 வரை. அதன் பின் அமாவாசை. நட்சத்திரம் சுவாதி, இரவு 8:52 வரை. அதன் பின் விசாகம். சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. இன்றைய சிறப்பு தீபாவளி பண்டிகை. ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராஹவே கேதவே நமः. நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்ரம் யமாக்ரஜம் ಛಾಯಾಮಾರ್ತಾಂಡ ಸಂಭೂತಂ ತಂ ನಮಾಮಿ ಶನೈಶ್ಚರಂ. ಓಂ ಕಾಕಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಖಡ್ಗಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಮಂದಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಅರ್ಧಕಾಯಂ ಮಹಾವೀರ್ಯಂ ಚಂದ್ರಾದಿತ್ಯ ವಿಮರ್ದನಂ ಸಿಂಹಿಕಾ ಗರ್ಭಸಂಭೂತಂ ತಂ ರಾಹುಂ ಪ್ರಣಮಾಮ್ಯಹಂ. ಓಂ ನಗಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಪದ್ಮಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರಾಹುಃ ಪ್ರಚೋದಯಾತ್. ಪಲಾಶಪುಷ್ಪಸಂಕಾಶಂ ತಾರಕಾಗ್ರಹಮಸ್ತಕಂ ರೌದ್ರಂ ರೌದ್ರಾತ್ಮಕಂ ಘೋರಂ ತಂ ಕೇತುಂ ಪ್ರಣಮಾಮ್ಯಹಂ. ಓಂ ಅಶ್ವಧ್ವಜಾಯ ವಿದ್ಮಹೇ ಶೂಲಹಸ್ತಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಕೇತುಃ ಪ್ರಚೋದಯಾತ್. चक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते. सर्वज्ञे सर्ववरदे
दुःखहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते सिद्धिबुद्धिप्रदे देवी भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கரகதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் வேலூருக்கருகே 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிற்றூர் ஸ்ரீபுரம். இங்கே அமைந்திருக்கிறது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி திருக்கோயில். இத்தலம் தங்கக் கோயில் என அழைக்கப்படுகிறது. இவ்வூருக்கு திருமலைக்கோடி என்ற புராதான பெயரும் உண்டு. महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्मातर् महालक्ष्मी नमोऽस्तु ते महालक्ष्मी நமோஸ்து தே. வணக்கத்திற்கு உரியவளாகி சகலருடைய சித்தத்தையும் கவரக்கூடியவள் மகாலட்சுமி. ஸ்ரீ பீடத்தில் நிலைத்து வசிப்பவள், தேவர்களால் வழிபடக்கூடியவள், சங்கு சக்கரம் கதை இவற்றை திருக்கரங்களில் தாங்கியிருப்பவள் ஆகிய மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன். ஸ்ரீபுரம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் சீக்கியர்களுக்கான உலக புகழ்பெற்ற பொற்கோயில் உள்ளது. இன்னும் தங்கத்தால் வேயப்பட்ட பல்வேறு நிலைகள் உள்ள திருக்கோயில்கள் உள்ளன. சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் மேல் கூரை தங்கத்தால் வேயப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில், பழனி முருகன் திருக்கோயில், புதுச்சேரி மணக்குளவிநாயகர் திருக்கோயில், திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் உட்பட பல முக்கிய கோயில்களில் மூலஸ்தான விமானங்கள் தங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் வேலூர் ஸ்ரீபுரம் லக்ஷ்மி நாராயணி கோயில் 55,000 சதுர அடி பரப்பளவும் தங்கத்தால் இழைக்கப்பட்டு முழுவதும் தங்கக் கோயிலாக திகழ்கிறது. ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி
अग्रजे योगसम्भूते महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. கருட வாகனத்தில் ஆரோகணித்து வருபவளே மகாலட்சுமி, கோலாசுரன் என்னும் கொடியவனுக்கு பயங்கரியாக ஆனவளே, எல்லா பாவங்களை அழிப்பவளே மகாலட்சுமியே, உன்னை வணங்குகிறேன். लक्ष्मी नमोऽस्तु ते। ஸ்ரீபுரத்தை நிர்மாணிக்க 1500 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட கொல்லர்கள் இத்திருக்கோயிலின் மைய கோபுரத்தை தங்கத்தால் வைத்திருக்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணி அவளுடைய அருள் கடாட்சத்தை பெற வேண்டுமானால் கோவிலை சுற்றியுள்ள நட்சத்திர வடிவத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். அந்த நட்சத்திரத்தின் நடுவில் வட்ட வடிவில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி கோயில் அமைந்துள்ளது. மேலே இருந்து கோயிலை பார்த்தால் ஸ்ரீசக்கரம் போன்றே தெரியும். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவகா தாமாவக ஜாதவேதோ லக்ஷ்மி மணபகாமினி யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் என்கிறது ஸ்ரீசுக்தம். ஸ்ரீசுக்தம் தங்க குளத்தின் நடுவே வசிப்பவளே மகாலட்சுமி என்கிறது. அந்த ஸ்ரீசுக்தத்தின் உட்பொருள் துணிக்கும்படி அமைந்த திருக்கோயில் ஸ்ரீபுரம். மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி. லக்ஷ்மி நாராயணி வீற்றிருக்கும் கருவறையை சுற்றி நீர் நிறைந்த சிறிய அகழி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இறைவியை தரிசிக்கும் போது உடலும் உள்ளமும் குளிர்ந்து
மனதுக்கு பரவச நிலை ஏற்படுகிறது. சர்வங்கே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வபாப ஹரே தேவி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. உயர்ந்த ஞானத்தின் இருப்பிடமாக விளங்குபவளே மகாலட்சுமி, அனைத்து வரங்களையும் அழிப்பவளே, எல்லா தீமைகளுக்கும் பயங்கரியாக விளங்குபவளே, எல்லா துக்கங்களையும் தீர்ப்பவளே மகாலட்சுமியே, உன்னை வணங்குகிறேன். சுயம்புவாக எழுந்தருளும் இறைமூர்த்தங்களுக்கு எப்பொழுதுமே தனிச்சிறப்பு உண்டு. அவ்வகையில் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நாராயணியும் சுயம்புவாகத் தோன்றியவள். தங்கக் கோயிலுக்கு எதிரில் கூரை வேயப்பட்ட ஒரு குடிசைக்குள் சுயம்புவான இந்த லக்ஷ்மி நாராயணி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி, உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி. பொதுவாக லக்ஷ்மி நாராயணிக்கு கோயில்களை காண்பதே அரிது எனும்போது இத்தகைய சுயம்பு கோலத்தை காண்பது அரிதிலும் அரிது. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. உலகளந்த திருமாலின் பல மார்பில் உரைபவளே, உலகளந்த திருமாலின் பல மார்பில் உரைபவளே. திருமலையில் வெங்கடாஜலபதியின் கடைக்கண் பார்வை படும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறாள் நாராயணி. இதன் காரணமாக ஆரம்பத்தில் இவ்வூர் திருமலை கோடி என்று அழைக்கப்பட்டது. மகாலட்சுமிக்காக தங்கக் கோயில் கட்டிய பிறகு ஸ்ரீபுரம் என்று பெயர் மாற்றப்பட்டது. ஸ்ரீ என்பது மகாலட்சுமியை குறிக்கும் சொல்லாகும். திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிப்பவர்கள் மகாலட்சுமி வாசம் செய்யும் வேலூர் நாராயணி பீடத்தையும் தரிசிப்பது சிறப்பு. ஸ்தூல சூஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. செல்வத்தின் அதிபதியாக திகழ்பவள் மகாலட்சுமி. இங்கே மூலஸ்தானத்தில் வைரம், வைடூரியம், முத்து, பவழம், தங்கக் கவசம், தங்கக் கிரீடம் ஆகியவற்றுடன் தங்கத்தாமரையில் அமர்ந்த கோலத்தில் அவள் அருள் பாலிக்கிறாள். தங்கத்தில் ஜொலிக்கிறது மகாமண்டபம். இங்கே நாராயணியை தரிசித்தால் அஷ்ட ஐஸ்வரியங்கள், 16 வகை செல்வங்கள் பெற்று மகிழ்வான வாழ்க்கை அமையும் என்பது திண்ணம். ஓம் பிரக்ருத்யை நமஹா.
ஓம் விக்ருத்யை நமஹா என்று அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட்டார் நம் உள்ளத்திலே வேண்டியவற்றை வேண்டியபடி தருகிறாள் ஸ்ரீபுரம் மகாலட்சுமி நாராயணி. முத்திழைத்த உரையோடு துலங்கும் கத்தியோடு எழில் ராணியாக சந்தானலட்சுமி தேவி அவதரித்தாள். அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள். ஸ்ரீபுரம் நாராயணி திருக்கோயில் ஒரு தலைசிறந்த திருத்தலம், ஆன்மீக திருத்தலம். அத்தோடு தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, வெளி மாநிலங்கள், வட இந்தியா என்று தினம்தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நாராயணி பீடத்தில் வெளிநாட்டு அன்பர்கள் அன்னையை மனமுருக பிரார்த்தித்து தியானம் செய்கிறார்கள். இந்திய புராதான கலாச்சார இறை வழிபாட்டு விஷயங்களில் மனதை பறிகொடுக்கிறார்கள். நமோஸ்துதே. ஸ்ரீபுரம் நாராயணி பொற்கோயில் இத்திருத்தலத்தில் நவராத்திரி, தீபாவளி, வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்ட பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சித்திபுத்தி பிரதே தேவி, புக்தி முக்தி பிரதாயினி, மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே.